வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காந்த் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸோட சீசன் 1 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 40 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் புராரி டெத்ஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சீரிஸ். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 7 நபர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. அது கொலையா தற்கொலையா அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இந்த சீரிஸ். ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அந்த சம்பவத்தை காட்டியிருப்பாங்க. ஜத்தினோட ஃபேமிலியில தான் அது எல்லாமே நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஆஃபீஸர் தான் கதர் சிங். இவர் சஸ்பென்ஷன்ல இருந்து டைரக்டா இந்த கேஸுக்கு தான் ஆஜராயிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு முன்கோபியா இருப்பாரு. ஆல்சோ இவரோட பர்சனல் லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இவர் டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருப்பாரு அண்ட் ஆல்சோ தன்னோட பொண்ணை தன்னோட கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதாவது சாக்ஷிங்கிற ஒரு பொண்ணு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பா. இவ எப்படி இன்வால்வ் ஆவானா, அந்த இறந்து போனவங்கள இருக்காங்களா அதுல ஒரு பையனுக்கு மட்டும் உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. ஸோ இவ அந்த ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவளோட லைஃப்லயுமே ஏகப்பட்ட பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்றது இருக்கும். அண்ட் பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒடுக்குமுறைக்கு ஆளாவா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்ற மாதிரியான கேள்விக்கான விடை இந்த சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை மையமா வச்சு இதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லயுமே ஒரு வெப் சீரிஸ் வந்துருச்சு. பட் இந்த சீரீஸ்ல என்ன புதுமை அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்டை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு அதை சுத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா அப்படின்ற மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த குடும்பத்துல நடந்த கதைகளை பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனை மட்டுமே மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னாலே அந்த கொலையாளி யாருங்கிறத கடைசியில தான் ரிவீல் பண்ணணும். ஸோ இவங்களும் அதை கடைசியில தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அது யாரு அப்படின்றத மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணதுக்குமே ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேயுமே பயங்கர எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நகர்த்திருப்பாங்க. அதுவுமே எங்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் கேரக்டர் டிசைனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கதரோட கேரக்டரை நல்ல பவர்ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் சாக்ஷியுமே அதுக்கு ஈக்குவலா எதனால இந்த கேஸ்ல இவ்வளவு டெஸ்பரேட்டா இன்வால்வ் ஆறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸ் நம்மளால உணர முடியும். காரணம் வெறும் கில்லரை மட்டும் காட்டிட்டு அதுக்கான ரீசனை சொல்லாம இந்த சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. மேபி அப்கமிங் சீசன்ல அது ரிலேட்டடான விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் சொல்ல போறாங்கன்னா 8 எபிசோட்ல சொல்லணும் அப்படின்றது கொஞ்சம் அதிகமான டியூரேஷன் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. மேபி இன்னொரு 1 or 2 எபிசோட்ஸ் அப்படின்றது கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது ஒரு தரமான சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.